தேவனாகிய கர்த்தரே, உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசுவா அதிகாரம் 2 கேள்விகளும் பதில்களும். யோசுவா எவ்விடத்திலிருந்து வேவுகாரரை அனுப்பினான்? சித்தீம். யோசுவா எத்தனை வேவுகாரரை அனுப்பினான்? 2. யோசுவா எதற்காக 2 வேவுகாரரை அனுப்பினான்? இரகசியமாய் வேவு பார்க்கும்படி. எவைகளை வேவு பார்க்கும்படி யோசுவா வேவுகாரரை அனுப்பினான்? தேசத்தையும் எரிகோவையும். வேவுகாரர் யாருடைய வீட்டில் தங்கினார்கள்? ராகாப். ராகாப் என்பவள் யார்? வேசி. எரிகோவில் வேவுகாரர் வந்த செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? எரிகோவின் ராஜாவுக்கு. யாரை வெளியே கொண்டு வரும்படி கூற ராகாபிடம் ராஜா ஆள் அனுப்பினான்? அவள் வீட்டிற்குள் பிரவேசித்த மனுஷரை. ராகாப் வேவுகாரரை என்ன செய்தாள்? ஒளித்து வைத்தாள். யார் வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே புறப்பட்டார்கள் என்று ராகாப் கூறினாள்? வேவுகாரர். ராகாப் வேவுகாரரை எதற்குள் ஒளித்து வைத்தாள்? சணல் தட்டைகள். எரிகோவின் ஜனங்கள் யாரை குறித்து சோர்ந்து போனார்கள் என்று ராகாப் கூறினாள்? இஸ்ரவேலர். சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீர் என்ன ஆனது? வற்றி போனது. எமோரியரின் எத்தனை ராஜாக்களை இஸ்ரவேலர் சங்காரம் பண்ணினார்கள்? 2 ராஜாக்களை. இஸ்ரவேலர் சங்காரம் பண்ணின எமோரியரின் ராஜாக்களின் பெயர்கள் என்ன? சீகோன், ஓக். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு செய்த அற்புதத்தை கேள்விப்பட்ட தேசத்து குடிகளின் இருதயம் என்ன ஆனது? கரைந்து போனது. இஸ்ரவேலரால் யாருடைய தைரியம் அற்று போனது? எரிகோவின் குடிகள். உங்கள் தேவனாகிய கர்த்தரே, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் டேஷ் என்று ராகாப் கூறினார். தேவனானவர். வேவுகாரருக்கு தயவு செய்தவள் யார்? ராகாப். வேவுகாரர் யாருக்கு தயவு செய்ய வேண்டும் என ராகாப் வேண்டினாள்? தன் தகப்பன் குடும்பத்தாருக்கு. தன் தகப்பன் குடும்பத்தாருக்கு தயை செய்வோம் என்று யார் பேரில் ஆணையிட ராகாப் வேவுகாரரிடம் வேண்டினாள்? கர்த்தர் பேரில். தங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி ராகாப் வேவுகாரரிடம் கேட்டது என்ன? நிச்சயமான அடையாளம். வேவுகாரர்கள் ராகாபின் ஜீவனுக்கு ஈடாக எதை கூறினார்கள்? அவர்கள் ஜீவன். கர்த்தர் தேசத்தை கொடுக்கும்போது யாருக்கு தயையும் சத்தியமும் பாராட்டுவதாக வேவுகாரர் கூறினார்கள்? ராகாபின் குடும்பத்தார். யாருடைய வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது? ராகாப்.
ராகாப் வேவுகாரரை எவ்வழியாய் அனுப்பிவிட்டாள்? ஜன்னல் வழியாய். அலங்கத்தில் குடியிருந்தவள் யார்? ராகாப். வேவுகாரரிடம் ராகாப் எங்கே ஒளிந்திருக்கச் சொன்னாள்? மலையின் மேல். வேவுகாரரிடம் எத்தனை நாள் ஒளிந்திருக்க ராகாப் கூறினாள்? 3 நாள். ராகாபுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது என்ன? சிகப்பு நூல் கயிறு. ராகாப் சிகப்பு நூல் கயிற்றை ஜன்னலில் கட்டாவிட்டால் எதற்கு நீங்களாயிருப்பாள்? வேவுகாரரின் ஆணைக்கு. இஸ்ரவேலரால் காப்பாற்றப்பட வாக்குறுதி பெற்றுக்கொண்ட குடும்பம் எது? ராகாபின் குடும்பம். ராகாப் சிகப்பு நூல் கயிறை என்ன செய்தாள்? ஜன்னலில் கட்டினாள். வேவுகாரர் தங்களுக்கு சம்பவித்த யாவையும் யாருக்கு தெரிவித்தனர்? யோசுவாவுக்கு. கர்த்தர் தேசத்தை தம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் என யார் யாரிடம் கூறினார்கள்? வேவுகாரர் யோசுவாவிடம். எந்த தேசத்தின் குடிகள் சோர்ந்து போனார்கள் என யோசுவாவிடம் கூறப்பட்டது? எரிகோ. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. நன்றி.